கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு தொழில் முனைதலுக்கான திறனுடன் கூடிய சுயதொழில் பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் மாணவிகளுக்கு சோப்பு தயாரித்தல் மற்றும் காளான் வளர்ப்பு குறித்து 2 நாட்கள் பயிற்சி வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு தொழில் முனைதலுக்கான திறனுடன் கூடிய சுயதொழில் பயிற்சியை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்துடன் நுகர்வோர் உரிமை, குழந்தைகள் உரிமை மற்றும் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளையும் இணைந்து ஆர்வமுள்ள 60 மாணவிகளுக்கு சுயதொழில் முனைதலுக்கான திறனுடன் கூடிய சுயதொழில் பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் மாணவிகளுக்கு சோப்பு தயாரித்தல் மற்றும் காளான் வளர்ப்பு குறித்த பயிற்சியை நாமக்கல்லை சேர்ந்த பிரபாகரன் அளித்தார். பின்னர் 2 நாட்கள் பயிற்சி முடித்த கல்லூரி மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கல்லூரி முதல்வர் கீதா தலைமை வகித்து பேசுகையில், ஒவ்வொரு பெண்களும் சுயதொழில் ஒன்றை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் சுலபமாக முன்னேறலாம். படிக்கும் போதே உங்களுக்கு சோப்பு தயாரிக்கவும் காளான் வளர்க்கவும் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. கல்லூரி முடிந்து சென்றாலும் மாணவிகள் இப்பயிற்சியை மறக்காமல் தங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வேலைக்கு செய்வதை விட வேலை கொடுப்பவர்களாக தங்களை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து அறக்கட்டளையை சேர்ந்த செந்தில் ராஜா, மாவட்ட திட்ட மேலாளர் சிவபாரத், பேராசிரியர் பரமகுரு ஆகியோர் பயிற்சி முடித்த 60 கல்லூரி மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார்கள்.